வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கிரீன் பீஸ் கச்சோரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சுமாராக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் வச்சு தான் நம்ம கச்சோரி பண்ண போகிறோம். இதுக்கு கோதுமை மாவு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு 200 கிராம் தெரியல அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த ஓமம் இதில் போடணும். இந்த ஓமத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கையில் நல்லா நுணுக்கிட்டு அதன் பிறகு மாவுல சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா அந்த கையில் கசக்கும் போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதன் பிறகு இந்த கச்சோரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாவுல எண்ணெய் ஊற்றுங்க. எதுக்கு அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக, இல்லைன்னா கச்சோரி வந்து நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மாவை வந்து கையில் இந்த மாதிரி முதல்ல பெசருங்க. பெசரிட்டு அதன் பிறகு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தீர்த்த போகிறோம், ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை பார்த்தீங்களா, பிசைஞ்சிட்டு எவ்வளோ டைட்டாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் அழுத்தினா தெரியுது, இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். மாவு கிள்ளும் போதே நான் எப்படி கிள்றேன் பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி. இப்படி இருந்தால் தான் நமக்கு தீர்த்தி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதன் பிறகு இந்த ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் உரிச்சோம் இல்லையா, இதை உரிச்சது கூட நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு தண்ணி ஊற்றாம மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இப்போ நான் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில். இது வந்து என்னென்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கொதன்னு ஆகிடும். இதில் ஃப்ரெஷ் கிரீன் பீஸில் இருக்கக்கூடிய தண்ணி தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ இதை மாதிரி பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதன் பிறகு இந்த கச்சோரி அப்படின்னும் போது நமக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவை நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா மல்லியினுடைய வறுக்கும் போது அந்த ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்து இதை ஆற வச்சு ஒன்றும் பாதியமாக இதையும் நல்லா வந்து கையில் இடிச்சா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர மல்லித்தூள் மாதிரி ஆக்கக்கூடாது. அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வேறு எதுவும் தேவையில்லை, ஜீரகத்தை போடுங்க. ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா நீங்கள் ஜீரகம் பாதி பொரியும் போதே மல்லித்தூளை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சு அப்படின்னா மல்லி வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால ஃப்ரெஷ் கிரீன் பீஸோட போடும்போது உங்களுக்கு கருப்படிச்ச மாதிரி ஆகிடும். அதனால நார்மல் ஃபயரில் வச்சு பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஜீரகமும் பொரியுது, மல்லித்தூளும் பொரியுது. இப்போ நாம மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து வச்ச கிரீன் பீஸை இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த ஈரம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். இந்த இதை வந்து பேனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பெரட்டுங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு அந்த மல்லியை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த நரநரப்பு பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு நரநரப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி பெரட்டுங்க. பெரட்டும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது, அந்த ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் தானே நம்ம வந்து ஒரு மணி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடிச்சிருக்கோம். அதனால அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெரட்டுங்க. குறிப்பாக ரொம்ப ஃபயர் ஜாஸ்தி வச்சு பண்ணாதீங்க, கருக்கக்கூடாது. ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் வந்து அந்த பச்சை கலராகவே இருக்கணும். எப்படி நான் பச்சை கலராகவே வறுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, காரம்லாம் அந்த ரா ஸ்மெல்லில் நல்லா அருமையாக டேஸ்ட் இருக்கும். இப்போ இது ஆறின பிறகு தான் நான் வந்து இந்த மல்லி வந்து எப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடிக்கணும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா முன்னாடியே ஆயிலில் போட்டு ஒரு பரட்டிட்டு இதை மாதிரியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாம் என்ன பண்ணோம், எடுத்து வச்ச சப்பாத்தி மாவை கொஞ்சம் மாலிஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஈரம் நல்லா ஆன பிறகு காஞ்ச பிறகு கையில் பிடிச்சா உருட்டுறதுக்கும் வரும். அதே சமயம் எவ்வளோ உதிராகவும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அதை பண்ணிக்கணும். இது பேர் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூர்ணம் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதன் பிறகு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு இதை மாதிரி தீத்துங்க. அதே மாதிரி குறிப்பாக ரொம்ப மாவு ஜாஸ்தி தீத்தக்கூடாது. காரணம் என்னென்னா மாவு நீங்கள் தீத்துனீங்கன்னா வடக்குன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மாவு ஜாஸ்தி தீத்தாமல் சின்ன சின்னதாக தீத்துக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பூரணத்தை. இந்த கிரீன் பீஸை வந்து கச்சோரி இல்லையா நம்ம
நமக்கு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் இதை மாதிரி அழகாக மடிங்க. மடிக்கும் போது உங்களுக்கு வந்து குழக்கட்டை மடிக்கிற மாதிரி மடிக்கணும். ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதுன்னு தெரியாது, மோமோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே வந்து அழகாக மடிப்பாங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் உருட்டுங்க. இந்த மேலே மடித்து வச்சிருக்க பார்த்தீங்களா, அது வந்து பிரியாத பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து வைக்கணும். பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும், அந்த கச்சோரி அப்படிங்கிறதும் நல்லா இருக்காது. இப்போ இதை மாதிரி போட்டுட்டு நீங்கள் 2 பக்கமும் திருப்பி திருப்பி சின்னதாக தீத்துங்க. குறிப்பாக மாவு இந்த டைமில் நீங்கள் தீத்தவே கூடாது. முதல்ல தீத்துறதோடு சரி, இந்த டைமில் இந்த பூரணத்தை வச்சுட்டு இதை மாதிரி தீட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து போட்டதுக்கு வந்து எனக்கு 2 கை அளவுக்கு நான் போட்டதில் வந்து எனக்கு வந்து ஒரு 14 பீஸ் வந்த மாதிரி வந்தது. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க நான் சொன்ன அளவில். இப்போது நான் வந்து உங்களுக்கு 2வதும் தீட்டி காய்ச்சிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த தீட்டுறது வந்து சின்னதாக இதே மாதிரி தீட்டணும். அதே சமயம் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு பூர்ணத்தையும் வச்சு அழகாக மடிச்சிங்க அப்படின்னா, குழக்கட்டை மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அருமையாக வந்துடும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆயில் வந்து மிதமான சூடு இருக்கணும். குறிப்பாக ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா இந்த கோதுமை மாவும் க்ரீன் பீஸும் போட்டதும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று பிரிஞ்சிரும், இல்லை அப்படின்னா மேலே சவக்கும், உள்ளுக்குள்ளே ஃப்ரை ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிதமான தீயில வச்சு பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி 2வது வந்து இந்த மாதிரி வேணாலும் கைகளில் உருட்டிக்கங்க. குறிப்பாக 2 பக்கமும் நல்லா தீத்தணும். அதே சமயம் மாவு ஜாஸ்தி தீத்தக்கூடாது இந்த டைமில். இதை நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கங்க. இப்போது இதன் பிறகு நான் உங்களுக்கு ஃபுல்லாக 2த்தையுமே தீட்டி காட்டேன். நான் வந்து 14 வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் வச்சுக்கிட்டேன். ஆயில் சூடானதும் இந்த இதை வந்து நமக்கு வந்து கச்சோரியை இதே மாதிரி போடுங்க. போட்டதும் ஆயில் வந்து எப்படி இருக்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் ஃபயர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஜாஸ்தி வச்சுட்டா அலண்டு போயிடும். இப்போ இதை போட்ட பிறகு நீங்கள் உடனே திருப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மேலே 3மே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா பூரி மாதிரி உப்பும். உடனே உப்பாது, கொஞ்சம் அந்த மூங் டால் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம உங்களுக்கு வந்து க்ரீன் பீஸ் வந்து உள்ளுக்குள்ளேயும் வேக ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் பொறுமையான முறையில் மேலே உப்புசம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்ததுமே ஆஹா உப்புசமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூரி மாதிரி உப்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போடுறதோ அல்லது இதை போட்டு அழுத்துறதோ அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பீஸ் வெளியில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாது. நான் பாருங்கள் பொறுமையாக தான் வந்து பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிற வந்து அந்த ஓடு மாதிரி இருக்கிறது வந்து பிரியாத அளவுக்கும் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை திருப்பி விட்டீங்க அப்படின்னா பூரி மாதிரி உப்புசம் சூப்பராக வந்து உங்களுக்கு கச்சோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல் பகுதி அதாவது நடுப்பகுதி உங்களுக்கு வந்து ஆமை மாதிரி மேல் ஓடு மட்டும் தூக்கி இருக்கணும். மற்ற இடம்லாம் கார்னர்லாம் சாதாரணமான ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது பேர் தான் கச்சோரி அப்படிங்கிறது. இது வந்து இப்போது சீசன் உங்களுக்கு க்ரீன் பீஸ் சீசன், அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ரீன் பீஸினுடைய சீசன் அப்படிங்கிறதுனால நான் இந்த முறையில் உங்களுக்கு பண்ணி காட்டிருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு க்ரீன் சட்னி மல்லியும் புதினாவும் வச்சு அரைச்சிக்கிட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கிட்டு தயிரை கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா சுவையாக இருக்கும். 2வது டைப்பும் போரிக்கிறேன். எப்படி பூரி மாதிரி உப்புசம் வந்து இருக்கு பார்த்தீங்களா. இந்த கச்சோரி வந்து நான் ஏற்கனவே நம்ம இதில் வந்து மூங் டால் கச்சோரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், மைதா மாவில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதே மெத்தடில் மைதா பிடிக்கும் அப்படின்னா கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இதுக்கு நான் வந்து க்ரீன் சட்னி அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தயிர் பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு நல்லா சூப்பராக கலராக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கச்சோரி எவ்வளோ அருமையாக சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு மணிப்பரிசை பிரித்த மாதிரி இருக்குது பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.